அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குபோட்டா இன்ஃபீல்டு டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் 4010 மேக்ஸ் அந்த ஹார்வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்திருக்கு. சுகர்கான் ஹார்வெஸ்ட்டு அதோட ரிவ்யூவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபீல்டு டிராக்டர்னு ஏன் அந்த டிசைனில் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ரவீந்திரன் ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபீல்டு ட்ராலி பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருப்போம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேங்க. சுகர்கான் ஹார்வெஸ்டர் 4010 பார்த்தீங்கன்னா பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 400ங்க. அது பார்த்தீங்கன்னா கமென்ஸ் இன்ஜினோட வரும். இந்த ஹார்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபியட் இன்ஜினோட வருதுங்க. ஸ்ப்ளிட் கீர் பாக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹார்வெஸ்டரோட ரன்னிங்க்கு தனி கீர் பாக்ஸு, ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனுக்கு தனி கீர் பாக்ஸு. இதனால் வந்து மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் டீசல் வந்து இந்த மாடல் போகும். பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் டீசல் வந்து போகிறதா சொல்கிறாரு ஹார்வெஸ்டரோட யூசர் பார்த்தீங்கன்னா. அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இப்போ இந்த மாதிரி வந்து ஹார்வெஸ்டர் வந்து வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, லேபர் டிமாண்டு தாங்க மெயின் பிரச்சனை. இந்த மாதிரி ஹார்வெஸ்டர் வச்சு அறுவடை பண்ணுறதுக்கான ரீசனு லேபர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால தான் வந்து மிஷினரிஸ் வந்து வந்திருக்கு. இதோட ஹார்வெஸ்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 14 டன்னுங்க. ஃபீல்டு வந்து நல்லா லென்த்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 14 டன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 150 டன் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் வந்து தாராளமாக அறுவடை பண்ணலாம். ஃபீல்டு வந்து கரெக்டாக செட் ஆச்சுன்னா. ஃபீல்டு வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா 1 ஏக்கரை வந்து அறுவடை பண்ண முடியுங்க. ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கரை வந்து அறுவடை பண்ணலாம். ஃபீல்டு வந்து நல்லா லென்த் ஃபீல்டாக இருக்கணுங்க. ஃபீல்டு வந்து மெயினாக வந்து அந்த சைடு இந்த சைடு தடம் இருந்துச்சுன்னா எதுவும் தழுங்காது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இன்ஃபீல்டு டிராக்டர் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்ததுனால எந்தளவுக்கு ட்ராக்ஷன் பவர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ நியூ மாடல் ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு, ப்ரொப்பலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா 4 லீஃப் ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட டிசைன் கான்செப்ட் வந்து மாற்றிக்கிறாங்க. வரக்கூடிய கரும்பில் பார்த்தீங்கன்னா சோகை வராது, அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரேடியேட்டர் வந்து பொசிஷன் வந்து மேலே வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டஸ்ட் ஏறி சீக்கிரம் லாக் ஆகாது, டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் வந்து மேக்ஸிமம் வராதுங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் பாருங்கள், க்ளீனிங் ஃபேன் வந்து லீஃப் வந்து 4 லீஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அவுட்புட் கரும்பு வந்து அவுட்புட் ஆகிறது பார்த்திங்கன்னா க்ளீனாக வரும். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹார்வெஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோகையெல்லாம் அடிச்சு விட்டுருதுங்க. ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மக்கி உரமாயிரும். இது ஒரு பெஸ்ட்டான பெனிஃபிட் இருக்குது. பாருங்கள், டிராக்டர் ரிவர்ஸ் போடுறாங்க, ரிவர்ஸ் பீக்கனை வந்து அடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க்கு ஆகிருக்கு. ஃபீல்டில் வந்து பின்னாடி நிற்கிறவங்க தெரியாது. ஸோ டெத் ஆகக்கூடாதுங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பீக்கன் அடிக்கும். இண்டிகேட்டர் ரோட் ரன்னிங்கில் இண்டிகேட்டர், பிரேக் லைட் எல்லாம் எரியிற மாதிரி டிஆர்எல் லேம்ப்ஸ், சாரி இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. கரும்பு ஃபீல்டுனாவே பார்த்தீங்கன்னா 4 அடி பார் வந்து கொடுப்பாங்க, ஏற்ற இறக்கமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ட்ராக்ஷன் பவர் இந்தளவு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்கணும். ரியர் ஆக்சல்லையும் ஃப்ரண்ட்டில் ஃபுல் லோடு உட்கார்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராக்ஷன் பவர் கிடைக்கும். நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னா அதிகம் வெயிட் போட்டால் தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தாங்க இதுவுமே.
சுகர் கேன் ஹார்வெஸ்ட்டுங்க. புது மாடல் 4010 மேக்ஸ் ஃபியட் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட் வந்திருக்கு. சுகர் கேன் பார்த்தீங்கன்னா இது வழியத்து உள்ளே ஃபீட் ஆகி கட்டிங் ஆகி மேலே கன்வேயர் மூலமாக பார்த்தீங்கன்னா ட்ராலிக்கு வந்து லோட் ஆகும். ப்ரோ வணக்கம். இதில் என்னென்ன கீர் எதெல்லாம் எந்தெந்த ஏரியா கீருங்க? லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்க. இது வந்து சஸ்பென்ஷன், ஃபஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்டருங்க. ஓகேங்க. அடுத்தது வந்து டாப்பருங்க. ஓகேங்க. அடுத்தது வந்து கன்வேயருங்க. பின்னாடி லோடு பண்ணுறது. ஆமாங்க. அது ஓகேங்க. இந்த பக்கம் வந்து 6 கீர் பார்த்தீங்கன்னா சரிங்க. ஃபர்ஸ்ட் லெவர் வந்து சஸ்பென்ஷன். ஓகேங்க. ரெண்டாவது வந்து இந்த டாப்பர் வந்து அப் அண்ட் டவுனு. ஓகேங்க. அப்புறம் வந்து இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து டிவைடர் ரோலர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அது வந்து கீழே மேலே ஏற்றுறது. இந்த டிவைடர் ரோலருங்க. ஆமாங்க. இது வந்து ரைட் சைடு டிவைடருங்க. ஓகேங்க. இது வந்துங்கன்னா பின்னால் இந்த எலிவேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? கரும்பு கொட்டுது பார்த்தீங்களா? ரோட்டில் கண்ட்ரோல் பண்ணிங்க பார்த்தீங்களா? அது அப் அண்ட் டவுனுங்க. ஓகேங்க. இது வந்து ஃபின் ஃப்ளாப்புங்க. கரும்பு பெட்டிக்குள்ளே கரெக்டாக கொட்டுறதுங்க. ஓகேங்க. அவ்வளோதாங்க இந்த ஃபங்க்ஷன். அது போக அடிஷ்னல் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்க? அவ்வளோதாங்களா? அது வந்து இப்போ கேமரா இருக்குங்க. ஓகேங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடுங்க. ஓகேங்க. பேக் சைடு தான், ஃப்ரண்ட்டில் கிடையாது. பேக்கில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து கேமரா இருக்குதுங்க. ஓகேங்க. பார்த்துக்கலாம். அப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபரில் வருங்க. ஓகேங்க. வண்டி ஃபார்வேர்டு தள்ளுறது, பேக் தள்ளுறதுக்கு இருக்குதுங்க. ஓகேங்க. ஃபார்வேர்டு தள்ளினா ஃபார்வேர்டு போங்க. ரிவர்ஸ் தாழ்த்துனா இதில் ஏதாவது கீர் கொடுத்துருக்குங்களா? இதில் கீர் கிடையாது, கிளட்ச் கிடையாது, கீர் எதுவுமே கிடையாது. இது ப்ரெஸ் பண்ணி தள்ளுங்கன்னா சும்மா தள்ளினாவே போதும். ஓகேங்க. அது போக அடிஷ்னலாக பிரேக் அந்த மாதிரி இல்லைங்க? பிரேக் இருக்குங்க. ரைட் சைடுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக் செப்பரேட் பிரேக்குங்க. ஆமாங்க. எக்ஸலேட்டருங்க? அது கிடையாதுங்க. ஓகே. ஆர்பிஎம்க்கு இந்த சுவிட்சுங்க, இந்த ஆக்ஸலேட்டருங்க. ஓகேங்க. இது ஆப்ரேட்டரிங் கேபின் பார்த்தீங்கன்னா ஏசியோட வருங்களா? ஏசிங்க. ஓகேங்க. இப்போ கேபின்லேருந்து உட்காந்து பார்க்குறப்ப கிளியராக தெரியுதுங்களா வெளியிலேருந்து? ஓகே. சைடு மிரர், பேக்கில் சைடு மிரர் பார்த்துக்கலாம். ஓகேங்க. கேமரா இருக்குங்க பின்னாடி. பேக் ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு வந்து கேமராவிலையும் பார்த்துக்கலாம், சைடு மிரர் பார்த்துக்கலாம். ஓகேங்க. வேறு டேஷ்போர்டில் என்னென்னலாம் தெரியுங்க ஆன் பண்ணால்? இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ங்க. ஓகேங்க. இன்ஜின் ஆர்பிஎம். ஆர்பிஎம். இது வந்து இன்ஜின் ப்ரெஷருங்க. ஓகேங்க. கீழே இருக்கு வந்து ஃபியூலுங்க. டீசல் எவ்வளோ இருக்கு பார்த்துக்கிறதுங்க. சாவி ஆன் பண்ணுங்க. இந்த டிஸ்பிளேல என்ன தெரியுங்க? டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹைட்ராலிக் ஆயில் டெம்பரேச்சரு. ஓகேங்க. இப்போ ரெண்டாவது இருக்குது இப்போ மூணாவது இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூம். நம்ம இப்போ வந்துச்சு இல்லைங்க? ஆமாம். அது இதுங்க ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட் ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த இதுங்க. ஓகேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாப்பர் முன்னால் கத்தி வெட்டுது பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த இதுங்க. இது இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பருங்க. ஓகேங்க. உள்ள கட்டிங் பண்ணுற சாப்பருங்க. லோட் ஆச்சுன்னா லோட் ஆகுதா இல்லைன்னு காட்டிடுங்க. எவ்வளோ ப்ரெஷரில் வெட்டுது பிஎஸ்சியில் காட்டிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கேமரா மாற்றுங்க. சாப்பரெல்லாம் போடுங்க, ரன் பண்ணுங்க. வண்டியில் உள்ள பாறையில் போகும்போது எவ்வளோ லோடு வாங்குதுன்னு அது காட்டுங்க, அதோட பிஎஸ்ஐ காட்டு. ஓகே. இது வந்து எவ்வளோ லோடு இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஏரியா லோடை வந்து காமிக்கும். ஆமாம். சரி, ஓகேங்க. ஆஃப் பண்ணிருங்க. இந்த ஹார்வெஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் செக்ஷனு. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஹார்வெஸ்டரோட ரன்னிங்க்கு தனி போர்ஷனு, அதுபோக ஹார்வெஸ்டிங் ஆகக்கூடியதுக்கு தனி போர்ஷன். இது மூலமாக மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கீர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக இன்ஜின்லேருந்து வரக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் கீர் மூலமாக பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு போய் ஹைட்ராலிக் மூலமாக தான் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே நடக்கும். ஹார்வெஸ்டரோட ஃபுல் ரன்னிங், அதோட ஹார்வெஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பவரில் தான் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதோட ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குறாங்க. இதனால் அதிகமாக டஸ்ட் அடிச்சு அந்த ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வராதுங்க. டயர் பார்த்திங்கன்னா 16 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க ரியரில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்டர் ஃபீல்டு இருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஃபேன் வந்து மாற்றிக்கிறாங்க. 4 பிளேடு வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ளீனாக போகும் அவுட்புட் வந்து, அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆகும். கட்டிங் ஆகிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இனர்சியா வீல்னு கொடுத்துருப்பாங்க கேஎஸ்ஐஹெச் ஹார்வெஸ்டரில் மட்டும். இது வந்து பின்னாடி லோட் ஆகக்கூடிய கன்வேயருங்க, செயின் கன்வேயரு. இதுதான் இந்த ஃபுல் ஹார்வெஸ்டர் ரன் பண்ணக்கூடிய இன்ஜின் ஏரியா. 180 ஹெச்பிங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபியட் இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் BS6 இன்ஜினுங்க. ஏர் ப்ளூ டேங்க் வரும். அடிஷ்னலாக எக்ஸாஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக ஏர் ப்ளூ டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ECU போர்டு இருக்கும். ECUங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிருங்க. இதுதாங்க கன்வேயரு. கட்டிங்காக கரும்பு பார்த்தீங்கன்னா இது மூலமாக கன்வேயர் மூலமாக மேலே வந்து இந்த இடத்துல கட்டிங் ஆகி இங்கே லோட் ஆகி ட்ராலிக்கு வந்து லோட் ஆகுதுங்க. இதுதான் கான்செப்ட்டு. அந்த ஸ்டெபிளைசர் ரேம்ப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து முட்டி டேமேஜ் ஆகாதுங்க. இன்ஃபீல்ட்ரு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ மேலே கரெக்டாக பொசிஷன் பண்ணி மேலே தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வெயிட்னால முட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெபிளைசர் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த இன்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குங்க. எவ்வளோ லோடு வந்து நீங்கள் அன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லோட் பண்ணுற இடம் சப்போர்ட் ஆகலைனாலுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபீல்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.